அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒரு சொம்பு தண்ணீர் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை இந்த முறைப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு யோகம் உண்டாகும். முதல்ல. இரண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்குவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டுடைய வாஸ்து கண்டிப்பாக தெரியாது. அந்த வீட்டுடைய வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கும் உங்களுக்கு சொந்த வீடு யோகம் உண்டாகுவதற்கும் இதை செய்யலாம். அடுத்தது, அடிக்கடி சில வீடுகளில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது மருத்துவ ரீதியான செலவுகள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களும் இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்யணும். அதற்கு தேவையான தண்ணீர் என்ன, அதை எப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அது என்ன தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணீர். இந்த கடல் தண்ணீரை இப்போ நான் சொல்கிற சூட்சமங்களை பயன்படுத்தணும். கடல் தண்ணீரை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் கலசமாக வைக்கணும். கலசம் வைக்க முடியாதுங்க, எனக்கு தேங்காய் மேலே வச்சா பயமாக இருக்கும், அழியிருமோன்னு பயமாக இருக்கும், என்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க முடியாது, நான் வேலையில் இருக்கேன்னா சில நேரங்களில் எனக்கு பூஜை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறவங்க நிறை சொம்பில் தண்ணீரை மட்டும் பூஜை அறையில் வைக்கணும். அடுத்தது, அதில் சிறிதளவு தண்ணீரை எடுத்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரமான இரவு 8 to 9 உங்கள் வீட்டுடைய எல்லா மூலைகள்லையும் தெளிச்சு விடணும். அதற்கு அடுத்தது வியாழக்கிழமை காலையில் குளிக்கிறீங்க இல்லையா, யாருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கோ அவங்க குளிக்கிற தண்ணீரில் பூஜை அறையில் கலசத்தில் ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணீரை சிறிதளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிக்கணும். தண்ணீரை ஒரு கேனில் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு சொம்பில் வைங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் தெளிச்சு விடுங்க. குளிக்கிறதுக்கு அந்த கலசத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பி இந்த கேன்லேருந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுருங்க. 90 நாட்கள் அந்த கலச சொம்பில் அந்த தண்ணீர் இருக்கட்டும். அதன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் இருக்கும் இல்லையா, செவர் இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விடணும். நான் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க, நான் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மூலைகள் எங்கெங்கெல்லாம் மூலைகள் இருக்கோ அது மாதிரி ஜன்னலில் இருக்கக்கூடிய கார்னரில் கூட இந்த பூஜையில் வச்சுருந்த தண்ணீரை தெளித்து விடணுங்க. இந்த கடல் தண்ணீரை இந்த முறைப்படி பயன்படுத்தணும். என்னால் போக முடியாதுங்க, யாரையாவது கொண்டு வர சொல்லி நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த கடல் தண்ணீருக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான சக்தி உங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஆற்றலை கொண்டு வந்து கொடுக்கும். அதிலும் முடிந்தால் ராமேஸ்வரம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வர கடற்கரை, திருச்செந்தூர் கடல், இது மாதிரி ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியிலேருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு சரியாகும், வாஸ்து தோஷங்கள் நீங்கும், சொந்த வீடு யோகம் உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எளிமையான சூட்சம பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.